ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3 9 திருமொழி 8 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வாரே 2 கோபிகைகளாக வடிவம் கொள்ள இருவரும் கைகோத்து கொண்டு உந்தியே வானில் பறக்கும்படி சுழன்று சுழன்று நாட்டியம் ஆடுவது, அதுதான் உந்தி பறத்தல். அதுல இப்ப 8வது பாசுரம். கிருஷ்ண பக்தையான கோபிகைக்கு ராம பக்தையான கோபிகை இப்ப பதில் சொல்ல போறா. இப்ப 7ஆம் பாட்டுல கிருஷ்ண பக்தை கேட்டு வச்ச கேள்வி என்னன்னா, எங்க கண்ணன் ஏதோ அவ்வளவு தூரம் கருணை இல்லாதவன் மாதிரி சொல்கிறாயே, ராமன் பாதுகையை பரதனுக்கு கொடுத்தான்னா, கண்ணனோ பாதத்தையே பாம்புக்கு கொடுத்தானே, அது மட்டும் இல்ல, என்ன வீரங்கிற தோல் வலிமை என்ன வீரம் என்ன, அந்த காளியன் தலையில நாட்டியமாடி அடக்கினானே, அந்த தோல் வலிமையும் வீரமும் என்ன தருந்தாலும் ராமனுக்கு வருமோ அப்படின்னு கேட்டா, இப்ப 2க்கும் சேர்த்து இந்த பெண் பதில் சொல்ல போறா. ராமபக்தை ஒண்ணு, பரதனுக்கு ராமன் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணான், அது காளியனுக்கு கண்ணன் செய்த அருளை விட பரதனுக்கு ராமன் செய்த அருள் வசதி, இதையும் சொல்லணும். இன்னொரு பக்கம், ராமனுக்கு என்ன வீரம் இல்லையா, இந்த சூர்பனகையோட காது மூக்க அறுத்தானே, அது எப்பேற்பட்ட வீரம் தெரியுமா, சும்மா பாம்பு அடிக்கிறதெல்லாம் யார் வேணாலும் அடிப்பார்கள், ஒரு அரக்கி அடிக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு உடனே சந்தேகம் வந்துடும், இல்லையேப்பா சூர்பனகை காது மூக்க லக்ஷ்மணன் தானே அறுத்தான்னு. பாட்டுல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா. ஆக மொத்தம் 2 விஷயம். காளியனுக்கு கண்ணன் செய்த அருளை விட பரதனுக்கு ராமன் செய்த அருள் பெருசு, அதையும் காட்டணும். இன்னொரு பக்கம் வீரன், அவன் காளியன் தலையில நாட்டியமாடி அடிச்சான், இவன் சூர்பனகைக்கே காது மூக்கை அறுத்தான். 2ஐயும் சேர்த்து 8ஆம் பாட்டில் சொல்கிறாள் ராமபக்தை. தார்க்கு இளம் தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் நூற்றுவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. தார்க்கிளம் தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றுவள் சொற்கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. பரதனுக்கு ராமன் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணான்னா, பரதன் என்ன சொல்லிட்டு வந்தான், அண்ணா எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஏன்னா ராஜ்யத்துக்கு நான் தகுதியானவன் அல்லேன்னு. அதான் தார்க்கு, தார் அப்படின்னா பொதுவா மாலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல மாலைங்கிறது எதை குறிக்கிறதுனா, மாலை மரியாதை கிரீடம் உள்ளிட்டவை அடங்கிய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஏன்னா மாலை போட்டுன்னு வந்திருக்காருன்னா, வெற்றியாளருக்கு மாலை போடுவா, பெரிய தலைவருக்கு மாலை போடுவா, ராஜாவுக்கு மாலை போடுவா, தெய்வத்துக்கு மாலை போடுவா. இந்த இடத்துல மாலை என்பது மாலை அணிந்து கொள்வதற்கு தகுதியான பட்டாபிஷேகத்தை சொல்கிறது. அந்த தார்க்கு மாலை போட்டுக்கவோ முடிசூடிக்கவோ ஈழ பரதன் சொன்னானா, நான் இளமையானவன்னா. இந்த இடத்துல இளமையானவன்னா தகுதி இல்லாதவன் அர்த்தம். ஏன்னா யார் மூத்தவரோ மூத்தவனுக்கு தான் நாடு கொடுக்கணும். அப்ப நான் மூத்தவன் அல்லேன், ஈழம் தம்பிக்கு. அந்த பாட்டு பாருங்க, ரொம்ப 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 ஆழ்ந்த கருத்து. தார்க்கு மாலை சூடிக்கொள்வதற்கு இளம், நான் இளையவனாக போயிட்டேன், அப்ப தகுதியானவன் அல்லேன், முதுமையானவன் அல்லேன், மூத்தவன் அல்லேன், இளமையானவனா இருக்கேன், அதனால எனக்கு அதுக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லிட்டு தம்பிக்கு அப்படி அந்த தம்பி வந்திருக்கான். இப்ப ராமனுக்கு ஆசை, தான் ஆழ்வதை விட பரதன் பட்டாபிஷேகம் பண்ணின்றான்டா, ராமனுக்கே சந்தோஷம்தான். ஆனா ஒரு விளக்கம் பார்த்தோம், ஆனா மக்கள் பரதனை பத்தி தப்பா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட ராமன் இன்னொன்னு யோசிச்சான், அதை கூட ராமன் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா பரதன் உண்மையான பக்தியோடு வந்திருக்கான். அவன் தலையில கிரீடத்தை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னா அத பரதனே ஒத்துக்க மாட்டானே. பரதன் எதை கிரீடமாக கொடுத்தால் மகிழ்வான்னு யோசித்தானா ராமன். தார்க்கு இளம் தம்பிக்கு, இந்த மாலை மரியாதை ராஜ்யம்னா அதுக்கு தகுதி உடையவன் அல்லேன்னு சொல்லிட்டான் பரதன். அந்த தம்பிக்கு அரசு ஈந்து, அவனுக்கு எது சரியான அரசோ, இந்த இடத்துல அரசுனா ராஜ்யம்னு அர்த்தம், எது சரியான ராஜ்யமோ ஈந்து கொடுத்துட்டான். எந்த ராஜ்யம்னா அடிசூடும் அரசு. அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜ்யம் என்ன தெரியுமா,
பெருமாளுடைய அந்த பாதுகைகளை தலைமையில வச்சுட்டு இதுதான் எனக்கு கிரீடம், இதற்கு நான் சேவகன், என்னைக்கும் கைங்கரியம் பண்ண போறேன்னு பண்ணா அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை போன்ற சிறந்த சாம்ராஜ்யம் லோகத்துல கிடையாது. உண்மையாக ராஜான்னு யார சொல்லிக்கணும்னா கைங்கரியத்தை யார் சிறப்போடு பண்றாரோ அவர் தான் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி. ராமன் பார்த்தானா, சரிடா புரிஞ்சு போச்சு, வெற்றரசு உனக்கு வேண்டாம், வீட்டரசையே தருகிறேன். வீட்டரசுன்னா மோட்சானுபவம். வைகுண்டம் போய் என்ன பண்ண போறோம், பெருமாளுக்கு கைங்கரியம் இடைவிடாது பண்ண போறோம், இங்கேயே கொடுத்துட்டா போச்சு. அதனால வெற்றரச பரதன் விரும்பல, அவன் வீட்டரசை விரும்புகிறான். அதனால தார்கிழன் தம்பிக்கு சாமானிய, இந்த பாட்டுல முன்னாடி இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க, தார்க்கு இளம் தம்பிக்கு, லௌகிக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன தம்பிக்கு அடுத்த பிராக்கெட் போட்டுக்கோங்க, கைங்கரிய அரசு இந்து, கைங்கரியம்ன்ற ராஜ்யத்துக்கு நீ தகுதியானவன் தானே, அதை வச்சுக்கோன்னு கொடுத்து பாதுகையை கொடுத்து நிரந்தரமா தனக்கு கைங்கரியம் பண்ண வச்சானே. இது எங்க இருக்கு, காளியனை ஓகே ஓகே திருவடி பதிச்சாச்சு நீ எங்கேயோ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த தம்பிக்கு நிரந்தரமாக தனக்கு பணிவிடைகள் கைங்கரியம் செய்ய பாக்கியத்தை கொடுத்து இன்று வரை பக்தன்னா எப்படி இருக்கணும்னா, பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் பாடுறார், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் எதுபக்யம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. இந்த உலகத்திலேயே ராமனின் பாதுகையின் பெருமை உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு பரதன் தான் காரணம். அந்த பக்தர்களுக்கு முதல் உதாரணமாக இருக்கும் பரதனை வணங்குகிறேன்கிறார். அப்ப பரதனுக்கு ராமன் பண்ணது எவ்வளவு பெரிய அனுகிரகம், நீ காளியனோடெல்லாம் ஒப்பிடவே கூடாது. அதனால லௌகிக ராஜ்யம் வேண்டாம் என்று வந்த தார்கிழன் தம்பிக்கு கைங்கரிய சாம்ராஜ்யமாகிய அரசை கொடுத்தவன் ராமன். அதனால கண்ணனை விட ராமன் தான் மேல. அடுத்து சொன்னா, அப்புறம் இந்த தோல் வலிமை வீரம் நான் சொன்னேன், எங்க ராமன் எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமா, தண்டகம் நூற்றுவள் சொற்கொண்டு போகி, தண்டகம் அதாவது தண்டகாரண்யம்ங்கிற காட்டுக்கு போறான். எதனால, நூற்றவள். நூற்றவள் அப்படின்னா எண்ணம் கொண்டவள், அதாவது ஆலோசனை செய்தவள். இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா, ஏதோ ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், தமிழ் பாட்டை தமிழ்ல தான் சொல்லணும். ஆனா குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா அதுக்கு இந்த காலத்துல இந்த வார்த்தைகள் தேவைப்படுறது. அதனால சொல்றேன், நூற்றவள்னா பிளான் போட்டவோன்னு அர்த்தம், திட்டம் தீட்டியவள். இந்த கூனியும் கைகையுமா சேர்ந்துதானே ராமனை எப்படியாவது காட்டுக்கு அனுப்பி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானிச்சா இல்லையா. நூற்றவள்னா பிளான் பண்ணவள், அதாவது கைகேயின்னு அர்த்தம். தண்டகம் தண்டகாரண்யம்ங்கிற காட்டுக்கு நூற்றவள் திட்டம் தீட்டிய கைகேயினுடைய சொற்கொண்டு, அவள் சொல்லை தலைமையில் கொண்டு, போகினா போனான்னு அர்த்தம். ஏன்னா சித்திரக்கூட்டம் வரை பரதன் வந்து தடுக்கிறான். ஆச்சாரியன் வசிஷ்டர் கூட சொன்னார், ஏப்பா இதை தாண்டியும் போய்தான் ஆகணுமா, வேற ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணலாம், திரும்பி வரலாம், ஏதோ ஒண்ணு வான்னு கூப்பிட்டு பார்த்தார். ஜாபாலின்னு ஒரு ரிஷி நாஸ்திகமே பேசி பார்த்தார். ஆனாலும் ராமன் சொல்லிட்டான், இல்ல இல்ல தகப்பனார் சொல்லிட்டார்னா கைகைக்கு வரம் கொடுத்திருக்கார், போகத்தான் போவேன்னு. கைகை மீது அவ்வளவு அபிமானமும் மரியாதையும் வச்சு தண்டகம் நூற்றுவள் சொற்கொண்டு போகி, இது அத்தனையும் மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். அவள் என்னை வளர்த்தவள், எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா அவளுக்கு கடன் பட்டிருக்கார், வாக்களித்திருக்கிறார், அதை என்னைக்கும் மீறமாட்டேன்னு ராமன் போனான். அதனால தண்டகம்ங்கிற காட்டுக்கு நூற்றவள் திட்டம் தீட்டிய கைகேயினுடைய சொற்கொண்டு போகி, அவள் வார்த்தையை தலைமையில வச்சுட்டு போனான். போய் தண்டகாரண்யத்தில் வசித்து அதுக்கப்புறம் பஞ்சவட்டின்னு கோதாவரி கரையில் இருக்கும்போதுதான் சூர்பனகை வந்தா. சூர்பனகையை குறிப்பிடுறார், நுடங்கிடை சூர்பனகாவை. நுடங்குனா துவண்டு போகக்கூடிய, நுடங்கிடைனா கொடி போல் துவளக்கூடிய இடை கொண்டவள். உண்மையா சூர்பனகைக்கு பெருத்த வயிறு தான் உண்டாம். ஆனா அப்படியே போய் ராமன்ட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா ராமன் தன்னை ஏத்துப்பானோ மாட்டானோன்னு அவளுக்கு சந்தேகமா. எப்படினாலும் ராமன் ஏத்துக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். அவ என்ன நினைச்சா, இப்படியே போனா ஏத்துக்க மாட்டார். அதனால நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவம் எடுக்க வல்லவள் நுடங்கிடை, கொடி போல் துவளக்கூடிய சின்ன இடை எடுத்துண்டா சூர்பனகாவை. இந்த சூர்பனகை ராமபிரான்ட்ட போனா, நான் உன்னை விரும்புறேன்னா ராமன் சொன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு ஏற்கனவே கல்யாணமா இருக்கு, தோபாரிய மனைவி சீத்தை இருக்கா, எல்லாம் சொன்னா. புரிஞ்சுக்கவே மாட்டேன்னா இவளை நேர் வழியில நாம அப்படி பேசினா சரி வராது, அவ வழியிலேயே பேசி அனுப்பிடலான்ட்டு ராமன் சொன்னா, அது பாருமா எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டாம் தாரமா தான் இருக்கணும், அது உனக்கு சரிப்பட்டு வராது. அங்க பாரு என் தம்பி லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான், அவன் தனியா தான் வந்திருக்கான், நீ வேணா அங்க போய் ட்ரை பண்ணி பாருன்னா. அவன் லக்ஷ்மணன்ட்ட போனா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, எங்க அண்ணா தான் எஜமானன், நான் வேலைக்காரன், அவரை கல்யாணம் பண்ணிட்டா நீ எஜமானியா இருக்கலாம், என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீ வேலைக்காரியா தான் இருக்கணும். எஜமான் மனைவி எஜமானி, வேலைக்கார மனைவி வேலைக்காரி. அங்கேயே போனா
மாத்தி மாத்தி அனுப்பவும் அவ என்ன பண்ணா, இத சீத்தை இருப்பதுதான் தடை, இவளையே விழுங்குறேன்னா உடனே பிராட்டிட்டி அபச்சாரப்பட பாக்குறா. ராமன் லக்ஷ்மணன்ட்டு அப்படி ஒரு செய்கை காமிச்சான். லக்ஷ்மணன் சூர்பனகையின் காது மூக்க அறுத்துட்டான். ஆனா பாட்டுல என்ன பண்ணிட்டார், தண்டகம் நூற்றுவள் சொற்கொண்டு போகி நுடங்கடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு, செவினா காது, செவியோடு காதோடு மூக்கு அவள் மூக்கையும் அவள் ஆர்க்க, ஆர்க்கனா சத்தம் போடன்னு அர்த்தம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் எதிரொலிக்கும்படி ஓன்னு கத்தினாலாம் சூர்பனகை. அப்படி அவள் கத்தும்படி அறிந்தானை, அறிதல்னா அறுத்தல் வெட்டுதல்னு அர்த்தம், அறிந்தான்னு ராமனைய சொல்லி அறிந்தானை வெட்டினவனை பாடிப்பற. இல்லையே, சூர்பனகை காது மூக்க லக்ஷ்மணன் தான் அர்த்தம். ஆனா பாட்டோ சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க, அவள் சத்தம் போடும்படி செவியையும் மூக்கையும் அவள் ஆர்க்க அறிந்தானை வெட்டினானை ராமனை பாடிப்பறன்ட்டா. அந்த பெண் பார்த்தா, சரியா தாமா வந்து மாட்டின்ட்ட பத்தியா, கண்ணனை மட்டம் தட்டி ராமன் பெருமையை பாடுவதா சொல்லிட்டு ராமனே செய்யாம லக்ஷ்மணன் பண்ண காரியத்தை ராமன் பண்ணதா சொல்லிட்டு இருக்கியே, இது எப்படி அடுக்கும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு இந்த பெண் அழகா பதில் சொன்னாலாம். அதுவாமா, லக்ஷ்மணன் தான் ராமனுக்கு வலக்கரம். இத வால்மீகி சொல்லியிருக்கார். ராமஸ்ய தட்சிணோ பாகுஹு, லக்ஷ்மணன் யாருன்னா ராமனுடைய வலக்கரம். இன்னைக்கும் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரொம்ப நெருக்கமா அணுக்க தொண்டரா இருந்தார்னா இவர் தான் அவருக்கு வலதுகை போன்றவர், இவர் தான் அவருக்கு ரைட் ஹேண்டுன்னு சொல்றோம் பாருங்க. ராமனுக்கு ரைட் ஹேண்ட் யாருன்னா லக்ஷ்மணன். நம்மளோட வலதுகை ஒரு காரியம் பண்ணா நாமே செஞ்சதாகத்தானே அர்த்தம். அப்ப லக்ஷ்மணன் ஒரு காரியம் பண்றான்னா அதை ராமனே செய்ததாகத்தான் அர்த்தம். இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இலக்கண ரீதியிலேயே அழகா ஒரு விஷயம் சொல்லி இதை விளக்கியிருக்கார். இலக்கண ரீதியில என்ன காட்டுறாருன்னா, இளைய பெருமாள் கரணபூதராகையாலே அறுத்ததில் கர்த்திருவம் பெருமாளதாக சொல்கிறது. சம்ஸ்கிருதத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், சொன்னா நீங்க ரொம்ப ரசிக்கலாம். கரணம் கர்த்திருவம்னு ரெண்டு சொல்றார். அதாவது நம்ம தமிழ்ல எழுவாய் பயனிலை வினைச்சொல்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டும். சம்ஸ்கிருதத்துல இந்த வியாக்கியானம் எல்லாம் மணிப்பிரவாள நடையில இருப்பதால, மணிப்பிரவாளம்னா சம்ஸ்கிருதம் தமிழ் கலந்ததுன்னு அர்த்தம். இப்போ அடியன் தொடர்ச்சியா பேசுறத பார்த்துட்டு நிறைய பேர், சார் நீங்க மணிப்பிரவாளமா பேசுறீங்கம்பா. மணிப்பிரவாளம்னா அப்படி இல்லை, தமிழ்ல ஒரே சம்ஸ்கிருதமா கலந்து பேசினா அதுக்கு மணிப்பிரவாளம்னு பேரு. ஒருவேளை அடியனுக்கு என்ன தோணும்னா, பிரவாகமா பேசுறேங்கிறத மணி பிரவாளமா பேசுறேன்னு மாத்தி சொல்லிடுறாலும் தோணும். இப்ப அவ எது வேணாலும் சொல்லட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். மணி பிரவாளம்னா சம்ஸ்கிருதத்தை தமிழோடு கலந்து சொல்வது. அந்த நடையில மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்னன்னா, சம்ஸ்கிருதத்துல கர்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட்னு அர்த்தம், கர்ம அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், கிரியா அப்படின்னா அந்த செயல், அதாவது அந்த வர்புன்னு அர்த்தம், கிரியாபதம்னு சொல்லுவா. அப்போ கர்த்தா அப்படிங்கிறவர் தான் சப்ஜெக்ட், கர்மா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், கிரியா அப்படிங்கிறது செயல், கரணம்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், எதை வச்சுன்னு பண்றார். இப்ப இங்க கர்த்தா யாரு, ராமனா. கர்ம ஆப்ஜெக்ட் யாரு, சூர்பனகையாம். அதுக்கப்புறம் என்ன செயல், காது மூக்கை அறுப்பது. கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் யாருன்னா லக்ஷ்மணன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு காரியம் பண்ணா அதுவே கர்த்தாவாயிடாது, யார் அந்த சப்ஜெக்டா இருக்காரோ அவரைத்தான் கர்த்தா என்று சொல்லுவோம். இங்க லக்ஷ்மணனை கருவியா வச்சுட்டு அவன் மூலமா ராமன் பண்ணதுனால ராமனே பண்ணினான்னு சொல்லிவிடலாம். இதுக்கு ரொம்ப கிளாசிக்கலா ரெண்டு உதாரணம் சொல்றது உண்டு. ஒண்ணு என்னன்னா, ஒரு நீதிமன்றத்துல நீதிபதி ஒரு குற்றவாளியை கூண்டுல நிறுத்தி, எப்பா அவரை வெட்டினியான்னு கேட்டார். குற்றவாளி சொன்னாராம், என்னோட வலது கை தானே வெட்டினுதுன்றார். வலது கை வெட்டினா நீ வெட்டினதா தானே அர்த்தம், அதனால நீ தான் குற்றவாளின்ட்டார். ரெண்டாவது, ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார்ங்கிறோம். ராஜராஜ சோழனா கட்டினார், கொத்தனார் தானே கட்டினார்னு கேட்டா, கொத்தனாரை ஏவி கட்ட வச்சவர் ராஜராஜ சோழன். அப்ப இவர் கர்த்தாவா இருந்திருக்கார், கொத்தனார் கரணமா இருந்திருக்கார், அதனால இவரே கட்டினார்ங்கிறோம். அது போல சூர்பனகையின் காது மூக்க லக்ஷ்மணன் அறுத்தாலும் அவனை கருவியா கொண்டு ராமன் தான் செய்தான், அதனால ராமனே செய்தான்னு கொள்ளலாம். ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற, அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. இங்க ஏன் ராமனை அயோத்திக்கு அரசன் என்று குறிப்பிட வேண்டும்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அங்க ஆண்டு கொண்டு இருப்பது ராமனுடைய பாதுகை தானே, பாதுகை தானே ஆண்டுன்னு இருக்கு, அவர் பாதுகை ஆண்டா அவரே ஆழ்வதாகத்தானே அர்த்தம், அதனால அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. அப்ப இந்த பெண் ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டா. பரதனுக்கு கைங்கரிய சாம்ராஜ்யமே கொடுத்தவன் ராமன், இந்த கருணை கண்ணனுக்கு வருமா? இன்னொரு பக்கம் வீரம்னா சும்மா லக்ஷ்மணனை கருவியா வச்சுட்டு சூர்பனகை காது மூக்கையே அறிந்தவன், சும்மா பாம்பு அடிச்சதெல்லாம் சும்மா, சூர்பனகையே அடிச்சவன் ராமன் என்று சொல்லிட்டா. அதான் தார்க்கிளம் தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி
நுடங்கிடை சூர்ப்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற. முடிசூடிக் கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொன்ன தம்பிக்கு அடிசூடும் அரசாகிய பாதுகையை கொடுத்து அனுகிரகம் பண்ணவன் ராமன். கைகேயி சிந்தித்து திட்டம் தீட்டிய அந்த கைகேயிக்காக தண்டகாரண்யம்ங்கிற காட்டுக்கு போய் துவண்டு போகும் எடையோடு வந்த சூர்பனகை அவள் காது மூக்கை அவள் சத்தம் போடும்படி வெட்டினானே, அந்த ராமனை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பறங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Bharata came saying, I am unfit to ascend the throne, Rama gave him the entire kingdom of serving his sandals and his lotus feet. The same Rama, out of affection to Kaikeyi, who planned to banish Rama, went to the forest of Dandakaranyam. When Shurpanaka came to Rama with a slender waist, Rama cut off her ears and nose using Lakshmana as his instrument, and Shurpanaka was crying loud, fly, singing the glory and valor of Rama, who chopped off the ears and nose of Shurpanaka, fly singing the glories of Rama, who is the king of Ayodhya என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ அந்த பெண் பார்த்தா, ஓஹோ, சூர்பனகை ஒருத்தியோட காது மூக்கு அறுத்துட்டா பெரிய ஆள் ஆடுவாரா? எங்க கிருஷ்ணன் சின்ன வயசுலேருந்து எத்தனை அசுரர்களோட சண்டை போட்டான்னு தெரியுமா? ஏமா 12 வயசுல தாட்டகை அடிச்சாருங்கிற, அப்புறம் 25 வயசுல விராதன் அடிச்சாருங்கிற, 37 வயசுல சூர்பனகை அடிச்சாருங்கிற. எங்க கண்ணன் இருக்கானே, தொட்டில்ல படுத்துட்டு இருக்கும் போதே ஒரு சகடாசுரன்கிற அசுரனை, மாட்டு வண்டி அசுரனை அழித்தவன், பூத்தனையை அழித்தவன், தவழ்ந்து போகும்போதே 2 மருத மரங்களை சாய்த்தவன். எங்க கிருஷ்ணன்லாம் சின்ன குழந்தையிலேயே இவ்வளவு சாகசம் பண்ணியிருக்கான் தெரியுமா? அடுத்த பாட்டில் சொல்ல போறா. அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தார்க்கு இளந்தம்பிக்கு அரசீது தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்ககரிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்ககரிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற.